சொல்லுவேன், கர்த்தர் உங்களை சும்மா பாடுல நடத்தல. சில எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் உங்களை சும்மா நடத்தல. எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்துல வெறும் பலனுக்காக நீங்க அப்படி நடக்கல. இப்ப நீங்க அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரால ஒரு லட்சக்கணக்கானவன் அத்தனை பேருக்கு நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களால தான் அந்த டெப்த்ல இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும், அவனுக்கு சாட்சியா நிக்க முடியும். பசின்னு ஒருத்த அடைஞ்சவன் தான் பசியா வரவனுக்கு பசியை பத்தி பேச முடியும். பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கமா சொன்னா, இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம். ஆத்மாவுல இருந்து வார்த்தை வராது. ஒன்றும் கூடாதையா எல்லாம்